அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா, நம்முடைய மக்கள் முதல்வர் அண்ணன் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு. சட்டமன்றத்தில் இன்னைக்கு 110 விதியின் கீழ்ப்படி சில அறிவிப்புகள் அறிவித்தார். அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்கப்படும். அதுக்கப்புறம் மற்ற செலவுகளுக்கு மாதாந்திரப்படி டிரைவர் செலவு எல்லாம் சேர்த்து 75,000 ரூபாய். அப்புறம் தனக்குன்னு ஒரு உதவியாளரை நியமித்துக்கொள்ள 25,000 ரூபாய். ஏன்னா சட்டமன்றத்தில் அந்த கோரிக்கை வச்சது ஒரு 2-3 எம்எல்ஏக்கள் தான் வச்சாங்க. என்கிட்ட கார் கிடையாது, நான் ட்ரெயினில் வரேன், எங்களால் மக்கள் பணி செய்ய முடியலன்னு. எந்த எம்எல்ஏக்கு, எந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு கார் கிடையாதோ, வசதி கிடையாதோ, அவங்களுக்கு நீங்கள் கார் கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்தாலுமே மக்கள் பணத்தில் ஒரு பைசா தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்க. ஆனால் இப்போ தொட்டது நீங்கள். அதுக்கு பதில் என்ன சொல்ல முடியும்? ஏன்னா மக்கள் பணம், அது மக்கள் பணத்தில் நீங்கள் உங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு உங்கள் சொந்த காசில் கட்சி பணத்தில் வாங்கி கொடுங்க, கார் வாங்கி கொடுங்க, பங்களா வாங்கி கொடுங்க. உங்களை யாரும் கேட்க போகிறது கிடையாது. இது மக்கள் பணம். இல்லைன்னா எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் அந்த இப்போ உதாரணத்துக்கு சாத்தூர் சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கு சிவகாசிலாம் இருக்குது, சிவகாசி சட்டமன்ற தொகுதி, அங்கே தொகுதியில் உள்ள மக்களுக்கு பட்டாசு ஃபேக்ட்ரியில் வேலை இழந்தவங்க, அப்பா இழந்தவங்க, அம்மா இழந்தவங்க, பட்டாசு ஃபேக்ட்ரியில் உயிர் போன குடும்பங்களுக்கு அந்த குழந்தைகளோட படிப்பு செலவை ஏற்றுக்கலாம். அப்போ சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் யார்? அந்த அமைச்சருக்கு ஒரு உத்தரவு போடுங்க. அங்கே கணக்கெடுங்க, எந்தெந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மா இல்லை, சிவகாசி பட்டாசு ஃபேக்ட்ரியால் விபத்தில் இறந்தவங்களுக்கு குழந்தைகள் எத்தனை பேர் படிப்பு வசதி இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் படிப்பு செஞ்சு கொடுங்க, நாங்கள் காசு கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தா கைத்தட்டி அதே சிவகாசி பட்டாசை வெடித்து கொண்டாடிட்டு போனாங்க. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அம்மையார் தான் 110 விதியின் கீழ் பல திட்டங்களை அறிவித்தார். அந்த அத்தனை திட்டங்களும், அம்மையார் ஜெயலலிதா அறிவித்த அத்தனை திட்டங்களும் மக்கள் திட்டமாக தான் இருந்தது. மின்சார திட்டம், சூரிய சக்தி திட்டம், விவசாயிகள் பாசன வசதி திட்டம் அப்படின்னு நிறையா திட்டங்கள் 110 விதியின் கீழ் ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் மக்கள் பயன்படாதது. ஆனால் நீங்கள் அறிவித்தது மொத்தத்தையும் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு உதவியாளருக்கு 25,000 ரூபாய் கொடுக்கறது இது வரைக்கும் அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. இதுதான் முதல் டைம் நீங்கள் கொண்டு வந்த சட்டம். எதுக்கு உதவியாளர்? இப்போல்லாம் டெக்னாலஜி வளராத காலத்தில், இந்த கூகுள் மேப்லாம் இல்லாத காலத்திலேயே உதவியாளர் யாரும் வச்சுக்கல. ஆனால் இந்த சமயத்தில் ஏஐ டெக்னாலஜி வந்திருக்குது, டிஜிட்டல் உலகமாக இருக்குது. அப்படிங்கும்போது உதவியாளரே தேவையில்லை. சொல்லப்போனால் இப்போ வர்ற காலத்தில் நம்ம ஆட்சியாளர் எல்லாமே ஆட்சி நடத்திடலாம், அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அப்படி இருக்கும்போது உதவியாளர் இதுக்கு? சட்டமன்ற உறுப்பினருக்கு உங்கள் சட்டமன்றத்தில் இத்தனை பஞ்சாயத்து இருக்குது, இத்தனை நகராட்சி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு உதவியாளரா? இல்லை அவர் ஃபோன் வந்தால் ஐயா உங்களுக்கு ஃபோன் வருது பிடிங்க சொல்கிறதுக்கு உதவியாளரா? இதுக்கு உதவியாளர்? சட்டமன்ற உறுப்பினரே மக்களுக்கு உதவியாளர் தானே. ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் மக்கள் பணத்தை வீணாக்குறீங்க? ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாத சம்பளம் 1 லட்சம் ரூபாய் கிடைக்குது. தமிழ்நாட்டில் தான் அதிகம் சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பளம் பார்க்கும்போது. மற்ற மாநிலத்தை விட என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகம் நினைக்கிறேன். எது இருந்தால் பாருங்கள், சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இப்போ நீங்கள் அறிவித்த திட்டம் அனைவருக்கும் கார். யாருக்கு கார் இல்லை? அவங்களாம் தேர்தல் கமிஷனில் சொத்து பத்து விவரம் படிச்சிருப்பாங்க. எப்பயுமே அரசாங்கத்துக்கு கணக்கு காமிக்கிறது கம்மியாக தான் காமிப்பாங்க. அந்த கம்மியாக காமிக்கிறதுல எல்லாத்துக்கும் 2 கார் இருக்குது. அப்படின்னா ஒரிஜினலாக எவ்வளோ கார் இருக்கும் நினச்சி பாருங்கள். மக்கள் பணத்தை இப்படி விரயம் பண்ணுறதுக்கு பதிலாக எத்தனையோ மக்கள் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேர்த்துக்குமே படிப்புதவி செய்வது கொடுங்க. நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தீங்களே உதவித்தொகை, உங்கள் பணத்தில் கொடுத்தீங்களே. இப்போ நீங்கள் மக்கள் அதிகாரத்தில் இருக்கிறீங்க, வரி பணத்தை நீங்கள் மக்களுக்கு பயன்படுத்துங்க. உங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு பயன்படுத்தாதீங்க. உங்கள் புகழ் பாடணும்னு மன்னராட்சியில் தான் மன்னரை புகழ் பாடினால் வெகுமதி கிடைக்கும் அப்படின்னு புகழ் பாடினாங்க மன்னர் பரிசை பெறுவதற்கு. இப்போ அதே மாதிரி தான் புகழ் பாடிக்கொண்டு உங்களோட பரிசு வாங்கிட்டு இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் புகழ் பாடி பரிசு நீங்கள் மக்களுக்கு கொடுக்க போகிறீங்களா, இல்லை உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்க போகிறீங்களா? இதை கொஞ்சம் திருத்துங்க. ஏன்னா 100 நாள் ஆட்சியில் உங்களை குறை சொல்ல எதுவுமே இல்லை. உங்கள் 100 நாள் ஆட்சி புதிய ஆட்சியாக இருந்தாலும் நன்றாக இருந்தது. 100 நாள் கடந்ததுக்கப்புறம் மறுபடியும் அது ஒரு ஆட்சி ஏன்டா வந்தோன்னு தோணுது, மக்களுக்கே தோண ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் இப்போ அறிவிச்சது ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். மற்றவங்க கமெண்டில் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.